கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த செய்தி முதல்ல இவங்க எப்போ முதல் கூட்டம் ஆரம்பிச்சாங்களோ அந்த கூட்டத்துல இருந்து இது வரைக்கும் ஆப்சண்ட் ஆகாம எப்படினாலும் வந்து சேர்ந்துடுறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அடுத்தது குடும்பத்தை பற்றி இன்னைக்கு ராஜா பிரதர் செய்தி கொடுத்தாரு. உண்மையிலே நாம் இங்க இருக்கிற இந்த 50 பேர் மட்டும் இந்த செய்தியை கேட்டா போறாரு. ஏன்னா எல்லா சபையிலும் எல்லா சபைக்கும் கொடுக்க வேண்டிய செய்தி இல்லையா? ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஆசீர்வாதம், விடுதலை, இப்படிதான் வெளியில சபைகள்ல போயிட்டு இருக்க தவிர எங்க பிரச்சனை, எந்த இடத்துல அதனுடைய வேர் ஆணி வேர் இருக்கு அப்படின்றத யாருமே சொல்றது இல்லை. ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது அந்த வார்த்தையை சரியானபடி நம்ம பயன்படுத்துறது இல்லை. எல்லாமே ஃபவுண்டேஷன், எல்லாமே ப்ளூ பிரிண்ட் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. ஆனா அதை நம்ம சரியா பயன்படுத்துறது இல்லை. ஆனா அதை நேர்த்தியா எல்லாத்துக்கும் புரியும்படியா எளிமையா எடுத்து ராஜா விளக்குனது உண்மையிலே தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்படி ஒரு பாத்திரத்தை, ஏன்னா யாரை எங்கு கொண்டு போதிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? ஒருத்தரை எந்த இடத்துல இருந்து யாரை எழுப்பணும், யாரை எங்க கொண்டாடணும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். இந்த இடத்துல ராஜாவை கொண்டு எப்படி எலியாவுக்கு காகம் போஷித்ததோ, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வார்த்தைகளை, ஏன்னா எல்லாருமே பைபிள் படிக்கிறோம், எல்லாமே வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா வார்த்தையை எப்படி எந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்றத தேவன் அந்த ஞானத்தை ஆண்டவர் ராஜா மூலியமாக பயன்படுத்தி எளிமையா புரியும்படி செஞ்சிருக்கிறாரு. அவர் மேலும் வளரணும், மக்களுக்கு புரியும்படி நிறைய தாவுக்கு இந்த செய்தியை போய் சேரணும். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். என் பேர் சிவபாலன். நான் சின்னதுலேருந்து ஊட்டியில் தான் இருந்தேன். ஊட்டியில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதாகி உட்காந்து ஒரே நாள் ப்ரேயர் பண்ணுவோம். அந்த ப்ரேயர் பண்ணும்போது வேத வாசிக்கும் போது அப்பயே அந்த வேதத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இல்லை. நான் ப்ரேயர் பண்ணுவோம், எனக்கு உண்டான தேவைகள் மட்டும் தான் கிடைக்கும். அதனால நான் இப்படி இருக்கேன், எனக்கு எதுவும் கிடைக்காதா? ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்தேன். அப்போ நல்ல வேலை கிடைக்கணும். அப்புறம் தான் எனக்கு ஒரு அண்ணனா இருக்கிறதுக்கு போனேன். அந்த இடத்துல போனோம்தான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை எனக்கு கிடைச்சிச்சு. ஒருத்தருக்கு அன்பு போடுறதுக்கு எனக்கு ஒரு பாசமாக ஆள் கிடைச்சாங்க. அந்த இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்தேன். அண்ணனோட வார்த்தைகள் அதிகமாக அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை நான் பார்ப்பேன், அவர் கேட்குற வார்த்தைகளாக இருப்பேன். ரொம்ப நாள் கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸாக தான் இருந்துச்சு. ட்ரையல் பண்ணுவார், போவார், இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பித்தேன். நான் ஆண்டவரை கற்றுக்கணுன்ட்டு இது பண்ணி உள்ளே போக ஆரம்பித்தேன். எனக்கும் சரியான ஒரு டைம் வந்துச்சு. அந்த 2 கடை இருக்குது எங்களுக்கு. ஒரு கடையில் இருந்தேன், அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்க பசங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கும். அங்கே பாட்டு கேட்டுட்டு எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். அதுலேருந்து அங்கேருந்து வேறு பிரித்து இன்னொரு கடைக்கு தூக்கி போட்டேன். அந்த கடை தான் என்னோட கடை. நான் வளர்றதுக்கான உண்டான கடை அந்த ஒரு கடையை அமைஞ்சிச்சு. ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு இதாக முதல்ல ஆண்டவர் நம்ம கேட்ட விஷயமே வந்து நான் என்ன பண்ணுறது ஆண்டவர், என் வாழ்க்கை எப்படி தடுமாறி போயிட்டுருக்கு, நான் குடும்பத்தை கட்டாமைக்கணும், நான் என்ன பண்ணணும். ஆனால் உங்களை பார்த்தாலும் எனக்கு வச்சு நம்மளும் ஊழியை செஞ்சிட மாட்டோமா, நம்மளும் 4 வார்த்தை பேசுறேன். எனக்கு கொடுத்த ஊழியை அது கிடையாது. எனக்கு முதல்ல கொடுத்தது என் குடும்பத்தை சரியாக நடத்தணுன்றது ஒரு முடிவு. அதை எடுத்த அந்த காரியத்துக்காக முன்னெடுத்து போனேன். ஒவ்வொரு வார்த்தையாக கேட்க ஆரம்பித்தேன். அதை கொண்டு போய் என் வீட்டில் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அப்ளை பண்ணதுக்கு முதல் ரிசல்ட் எனக்கு கிடைச்சது எங்கள் அம்மாவோட இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நான் இந்த பக்கம் அம்மா சாமி கும்பிட்டு இருப்பாங்க, நான் அந்த பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், ப்ரேயர் படிச்சுட்டு இருப்போம். 2 பேருக்கும் ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு நான் சொல்ல அம்மா மனசுனாங்க. வீட்டில இருந்து ஒன்று எடுத்தாங்க, வீட்டுக்குள்ள சந்தோஷம் ஆண்டவர் உள்ள ஏறினாரு. இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். அந்த ஒரு இதாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைலாம் எனக்குள்ள சின்ன பிரச்சனையா இருக்கு.
அதை வந்து நாங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் இல்லாமல் அதிகமாக விட்டுற மாட்டோம். சின்னதா ஒரு நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் போதும், அதை நாங்கள் பேசி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து. அதுதான் எங்களோட இந்த இது உணர்ந்த எங்களோட கல்யாணம் ஆனது இப்போ கூட அப்படிதான். ஒரு சண்டை போட்டோம்னா அது 10 நிமிஷம் கூட இருக்காது, ஒன்றா சேர்ந்துடும். சேர்ந்துட்டு அதை நாங்கள் சண்டை போட்டு சேர்றோமோ சிரிச்சுட்டு வரான்னு சேர்றோமோ ஒன்றா சேர்ந்துடும். சேர்ந்துட்டு திரும்பியும் பிரச்சனை வரும், திரும்பி சேர்ந்துடும். ஆனால் அந்த கேப் நாங்கள் ஒரு நாள் ஜாஸ்தியாக பேசாமல் இருந்தது, ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தியாக பேசாமல் இருந்தது பெருசு. அப்போ பேசி பேசி நாங்கள் அதுக்குள்ளே கண்ட்ரோலாக இருந்தோம். வெளியிலேருந்து பிரச்சனை வரும், அதை இது சமாளிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தைகளை வச்சு. அப்போ இவங்களை சொல்லுவோம், வார்த்தைகளை கேட்கும் போது இந்த மாதிரி இன்னைக்கு நான் இதை கேட்டு அறிஞ்சுக்கிட்டோமாப்பா, இதை வந்து வீட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இவங்களோட சொல்லுவேன். ஆனால் இவங்க இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, வந்துட்டாரியா பாஸ்டர், உடனே வார்த்தையை திரும்பி வந்துட்டாரா சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு இது பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அது பெருசாக இருக்கேன். அப்புறம் தம்பிகிட்ட சொல்லுவா சொல்லிக்கிட்டு இருந்தேன், தம்பிக்கு விட்டா தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவன் என்ன ஆடவர்ல போய் வார்த்தையில போய் இவ்வளோ அடிமையா உட்காந்துட்டு இருந்தான், இவன் என்ன அடிமை ஆயிட்டான் நீ அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னான். அடிமை ஆயிட்டான் நீ, இவனால மாற்ற முடியாதா? அப்போ எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயம், எதிரிலேயே அடிமையா இருந்த எனக்கு ஆண்டோட வார்த்தையில அடிமையா இருக்கு எனக்கு அப்படின்னு ஒரு உணர்த்தப்பட்டு இது எப்படின்னாட்ட அப்ப நடக்கிறத அப்படியே ஒருத்தர் ஷேர் பண்ண இது எனக்கு உணர்வு மாற்றம். இதே மாதிரி ரொட்டீஸான வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன். என் வாழ்க்கை இப்ப நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. பணம் இல்லை, என் வீட்டுல சந்தோஷம் இருக்கு. அது ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு, நிம்மதியா வாங்க. இந்த நாளில் வந்து கூப்பிட்டதுக்கு நன்றி. நிறைய பிரச்சனை பற்றிகள் தான் இங்கே வந்திருக்கேன். இது வந்து சொன்னதுல வந்து அன்பு எப்படி செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண அன்பு, தேவ அன்பு கொடுத்ததில்ல, சாதாரண அன்பு தான். அதைத்தான் இது வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தோம். இதற்கு மேலேயும் நான் தேவனுடைய அன்பு வந்து தெரியப்படுத்திருக்கு. அதை வந்து நாங்கள் குடும்பத்தில் வந்து கட்டமைப்பு பண்ணி குடும்பத்தை வந்து சேர்த்து ஒருமையாக அன்பு வரணும்னு எல்லாமே நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். இதனால எனக்கு சாட்சி எடுத்துருக்காங்க. நன்றி. நான் வந்து இதுக்கு முன்னாடி பிறப்புலேருந்து கிறிஸ்டினா அப்படிதான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் வந்து வசனம் கேட்போம், சர்ச்சுக்கு போக வசனம் கேட்போம், திரும்ப வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் இருந்துச்சு. நான் ஒரு அண்ணா சொன்ன மாதிரி நான் ஒரு ஹிந்து மகனை நானா விரும்ப திருமணம் செய்தேன். அந்த திருமண வாழ்க்கையில எனக்கு இந்த சூழ்நிலை வர எனக்கு எந்த ஒரு சந்தோஷங்களோ எந்த ஒரு நான் எதிர்பார்த்த எதுவுமே எனக்கு நடக்கல. பல சூழ்நிலைகள் மத்தியில வந்து அந்த காரியத்தை விட்டு வெளியே வரணும். நிறைய விஷயங்களை பிரிஞ்சுதான் இருந்திருக்கும். 5 வருஷம் 6 வருஷம் பிரிவார் போவாரு வருவாரு, அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருந்துச்சு. நான் அப்பையிலேருந்தே பாப்பா வச்சுட்டு தனியா தான் இருந்தேன். நானும் பல இடங்கள்ல குடும்பத்தின் சூழ்நிலை கஷ்டத்தின் சூழ்நிலைகளை நான் தவறி போனது. மீண்டும் அதுல இருந்து திரும்ப வந்தேன். ஆனா நான் 10 வருஷங்களா சர்ச்சுக்கு போறோம், வசனம் கேட்கிறோம், அப்படிதான் நான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ ரீசன்ட் டேஸா இப்போ ஒரு 4 மாசம் இந்த 5 மாசம் கேப் தான் இருக்கும். நான் வந்து ஏன் நம்ம அப்படியேதானே இருக்கோம், நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா என்னோட பாரங்கள் நிறைய, குடும்ப கஷ்டங்கள், என்னோட தேவைகள் என்னால சமாளிக்க முடியல. என்னால யாரும் இது இல்லாத காரணத்தினால நம்ம இப்படியே நம்ம தேவனை சார்ந்து வாழ்ந்தே ஆகணும், வசனங்கள் திரும்ப கேட்கணும் அப்படின்னு. இப்ப எனக்கு நான் பாப்பாட்ட சொல்லுவேன் அடிக்கடி, நீ ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னு. சரி, பாப்பாட்ட தான் சொல்றேன், நம்ம கீழ்படிஞ்சா தானே பாப்பா கீழ்படியும், நம்ம உட்கார்ந்தா தானே பாப்பா ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பா இனிமே நம்ம 2 பேர் டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம், டெய்லி வசனம் வாசிப்போம், அப்பதாம்மா உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே நைட்டு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நானும் அவ்வளோ ஒப்பு கொடுத்துட்டு டெய்லியுமே ஒரு ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசித்து அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு படுக்கிற மாதிரி. அதை பண்ண 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 எனக்கு நிறைய மாற்றங்கள் இருந்தது. அதே மாதிரி காலையில அண்ணா ப்ரேயருக்கு பண்றப்ப அவர் சொன்னார் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, நான் ஆனாலும் அது எனக்கு தூண்டுச்சு. சரி, என்ன முடியலனாலும் எந்திரிச்சிடும், 5 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர்ல உட்காந்துட. பாப்பாவும் அது மாதிரி கூடவே இருந்துச்சோம். ஆனா நிறைய போராட்டம், எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. நான் பாப்பாட பலமுறை சொல்லிட்டேன், எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா கிட்டே போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப லாஸ்டா கூட என் அண்ணன் சகோதரி எல்லாத்துக்குமே நான் சொல்லிருக்கேன், எனக்கு அந்த ஹஸ்பண்ட் வேண்டாம், எனக்கு அவர் வேண்டாம், எனக்கு அவர் கூட வாழவே விருப்பமே இல்லை, என்ன எப்படியாவது இதுல இருந்து என்ன கொண்டு வந்துருந்தா, எனக்கு சுத்தமா பிடிக்கல. முந்தா நேத்து முத கூட நான் எங்க அக்காட்ட அப்படிதான் சொன்னேன். ஏன்னா என் பொண்ணோட படிப்பின் காரணத்துக்கு 12th வரை என் சக்தி கிடையாது. நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைப்பேன், என் பொண்ணு ப்ரீகேஜ்ல நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைப்பேன். என் சக்தியில என் உழைப்பு ஃபுல்லா என் பொண்ணோட படிப்பு
இந்த ஆசை கனவு சந்தோஷம் என் பொண்ணோட மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப காலேஜ் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு பிரயாசம் வந்து எனக்கு நாலேஜ் நானும் எதுவுமே இல்லை. நான் ஒரு டென்த்து ஃபெயில் தான். எனக்கு அந்த அளவுக்கு எது இல்லை. என்னோட குடால் கொடுத்த வேலையில அந்த திறமை மத்தியமா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப நான் காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு அந்த நாலேஜ்ல அண்ணெல்லாம் சேர்த்து கேபிஆர்னு ஒரு காலேஜ்ல கொண்டு போய் அமௌண்ட் கட்டணும். அப்ப அங்க பண்ண என்னோட தாட் வந்து அங்க சேர்த்தா நல்லா இருக்கும், பாப்பா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தாட்லயே எனக்கு ஓடிட்டே இருந்தனால பாப்பா மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எனக்கு கவுன்சிலிங் அந்த நாலேஜ் எதுவும் அது போயிடுச்சு. அந்த காலேஜும் இதாகல. நான் ரொம்ப உடஞ்சு போனேன். என்னடா நம்ம சொன்னமே அந்த காலேஜ் கிடைக்கலன்னு அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில சின்ன பொண்ணு தான். எனக்கு கடவுள் அந்த பொண்ணுக்கு மூலியமா எனக்கு சொன்ன வார்த்தை வந்து, அம்மா நாம ஆசைப்பட்டு அந்த காலேஜ் வேணும்னு நீங்க கேட்டு கடவுள்கிட்ட கேட்டு கொடுக்கல, நீங்க வருத்தப்பட்டு அழுகிறீங்கம்மா. அது இல்ல, அளவுக்கு என்ன தரணும்னு நமக்கு தெரியும், அது நமக்கு தருவாருமா, அதை நம்ம ஏத்துக்கிறேன். நான் 12th மார்க் கம்மி ஆயிட்டா, ஆனா நான் காலேஜ்ல நல்லபடியா படிச்சு வரேம்மா, நீ கஷ்டப்படுற மாதிரி நான் பண்ண மாட்டேமா, அதை நம்ம ஏத்துக்கோமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எனக்கு சொன்னதுதான். நான் அப்பதான் அந்த மைண்ட்ல இருந்து வெளியே தப்பு என்னாலதான். நம்ம ஒண்ணு நினைச்சு கடவுள்கிட்ட கேட்டோம், அவர் என்ன தருவாரோ அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தேன். நானும் அங்கேயும் பணம் ரெடி பண்ணேன். கடைசியில அண்ணாவும் கூட எல்லாருமே இருந்து சப்போர்ட் பண்ணி ப்ரேயர் மட்டும்தான், கடவுளே எனக்கு ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. எனக்கு யாருமே இல்லை, நான் திக்கற்ற பிள்ளையா தனியா நிக்கிறேன், என்கிட்ட வருவா கூட இல்லை. நான் காலேஜ் சேர்க்கணும், காலேஜ் போனா திடீர்னு பணம் கட்டுங்க, இப்பவே கட்டுங்க, இல்லைன்னா காலேஜ் சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு சேமிப்போ எதுவுமே என்கிட்ட இல்லை. வெறும் சம்பளமும் வீட்டுக்கு போறதுக்கே சரியாயிடும். என்ன பண்ற சூழ்நிலையில அம்மாட்ட கதறி அழுது, அம்மா நான் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா, விடுங்க இப்படி கட்ட சொல்றாங்க. அம்மா சொன்னாங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு சாமி, இந்த நைட் விடிஞ்சா கட்டணும் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, இஸ்ரவேல் ஒரு நாள்ல உண்டாக்குனது, உன் கண்ணீரை காண்பார் தகப்பனே, நீ இன்னைக்கு நைட்டுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா, நீ கவலைப்படாத, நான் ப்ரேயர் பண்ணு. அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணா எனக்குலாம் தகுதி இல்லை, என் பிள்ளைய படிக்க வைக்க எனக்கு தகுதி இல்லை, இன்ஜினியரிங் படிக்கணும் எனக்கு தகுதி இல்லை, நான் காலேஜ் வேணா மாத்திக்கிறேன்னா, நீ ஏமா அவ்வளவு கவலைப்படுற, கடவுள் இருக்காரு, கண்டிப்பா ஏதாவது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு அக்காட்ட போய் அழுகிறேன், அக்காட்ட என்ன செய்வேன்னு தெரியல, ஏதோ பண்ணும். உன்னாமே அந்த உணர்வு வந்து எனக்கு தேவனே வந்து உதவி செஞ்ச மாதிரி. அடுத்த ஒரு கால் அந்த நைட்டுக்குள்ள நான் தூங்கல, நைட்டுக்குள்ளேயே அண்ணா எனக்கு கால் பண்ணி பேசினாரு, இது மாதிரிமா ராஜா பிரதர் இப்படி சொன்னாங்க, ராஜா பிரதர் என் சூழ்நிலை சொல்லியிருப்பாங்க போல. உடனே அவரு, அண்ணா என்கிட்ட இவ்வளோ என்கிட்ட 80,000 இருக்கு, நான் அதை தரேன், நீங்க பாப்பாவுக்கு கொடுங்கன்னு சொன்னப்ப என்னால அந்த இடத்துல எதுவுமே சொல்லவே இல்லை. கடவுளே நீ தான் எனக்கு உதவி செய்ய, உயிரை மீண்டும் ஜீவனை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கண்ணீரோட நான் ப்ரேயர் பண்ணி அந்த நிமிஷமே நின்று ப்ரேயர் பண்ண, எப்படியே கொடுத்துறேன் நீங்க சொல்லுங்க. நான் அவர் சொன்ன வார்த்தைப்படி நேற்று காலையில 6 மணிக்கு என்னோட போட்டாரு. நேற்று 14 மணிக்குள்ள என் பொண்ணுக்கு அட்மிஷனை முடிச்சு நான் என்கிட்ட ஒருவாவே இல்லை, 1,40,000 கட்டுற அளவுக்கு என் தேவன் எனக்கு உதவி செஞ்சேன். ஒன்றுமே இல்லாத என்ன அந்த இடத்துல கொண்டு போய் கட்டி கொண்டு வர உதவி செஞ்சார். என் வாழ்க்கையில சுத்தமா எனக்கு ஹஸ்பண்டோட வாழவே எனக்கு பிடிக்கவே இல்லை, வேண்டாம். ஆனா டெய்லி ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்க இல்ல, சரி அவரு ஹிந்து, அவரு அப்படி எப்படியா இருந்துட்டு போனா, நேத்து கூட சொன்னாக்கா எனக்கு வேண்டாக்கா, என் பொண்ணுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றதுல எனக்கு வேண்டாம். ஆனா இன்னைக்கு கேட்ட உணர்வின் படம் ஞாயிற்றுக்கிழமை ராஜான்னு பசங்க சொன்னப்ப கூட நம்ம ஃபர்ஸ்ட் கீழ்படியணும், நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அப்ப தோணுச்சு, நான் போய் சாரி சொல்லணும், நாமளே பேசிக்கலாம். நான் பேசுறதே இல்லை, அவரோட நம்பர் வந்து பிளாக்ல போட்டு தான் வச்சிருக்கேன், பேச மாட்டேன். வீட்டுக்கு வந்தா கூட நான் பேச மாட்டேன், அப்படிதான் இருப்பேன். அவ்வளவு வெறுப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப அவரு ஹிந்து, ஒரு நாள் கூட கோயிலுக்கு வா அப்படின்னு நான் கூப்பிட்டதில்ல, அவரு என்னை சர்ச்சுக்கு போகாதுன்னு சொன்னதில்ல. அதனால கடவுள் அவருக்காகவும் நான் டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனா நேத்து அவரா கால் பண்ணிட்டு, போறப்ப ப்ரேயர் பண்ணிட்டு போங்க, போற காரியங்கள் நல்லபடியா நடக்கணும், அவர் வாயில முதல் தடவையா நான் கேட்ட வார்த்தை வந்து அந்த வார்த்தை, அண்ணா எனக்கு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நேத்து சொன்னேன். ஆனா இன்னைக்கு அண்ணா சொன்னார், இன்னைக்கு பார்த்தா அவர் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு அது ரொம்பவே ஆஃப்டே இருந்தாலும் எனக்கு அது என்னோட வாழ்க்கையில அது பெரிய விஷயம். அவர் வந்து சர்ச்சில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டாரு அப்படின்ற ஒரு இது. ஆனா நான் இப்போ இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி நாம ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியணும். என்னதான் எனக்கு பண்ணினாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன கவனிக்காது பரவாயில்ல, என் மேல அன்பு செலுத்தானாலும் பரவாயில்ல, நான் இனிமே
கீழ்ப்படிஞ்சு அன்பு செலுத்தி நான் இது பண்ணிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டு அவர் கூட அன்பா இருந்து அவருக்குரிய காரியங்களுக்கு நீ ஃபர்ஸ்ட் செய்யு, அதுக்கப்புறம் அவர் செய்வாருன்னு சொன்ன மாதிரி நான் எல்லா காரியமும் இனி செஞ்சு அவரையும் என் தேவன் ஆதாயப்படுத்துவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் சபையாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள தம்பி ராஜா பாஸ்டர் அவர்கள் இப்படி ஒரு ஃபேமிலிக்காக குடும்பத்தினருக்காக 4 செய்தியை கொடுத்தாரு. இந்த செய்தியை கேட்டு எத்தனையோ பேர் இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறீங்க. இதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ஒரு குடும்பமாக இந்த இடத்திலே கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். அன்பு சகோதரர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு. இந்த செய்திக்காக அவர் ரொம்ப நாள் பிரயாசப்பட்டிருப்பாரு. 2 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே நான் பேசும்போது கூட, ஐயா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் எப்படி செய்து கொடுக்க போறேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஐயா எல்லாம் கூட இருந்தாரு, நிர்மன் ஐயா எல்லாம் கூட இருந்தாரு, கர்த்தர் இருக்கிறாருன்னு சொன்னேன். என் கர்த்தர் இந்த இடத்திலே கிரியை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர்களுடைய மனதை மாற்றி இருக்கிறார். கண்டிப்பாக அந்த குடும்ப வாழ்க்கையை அன்பு சகோதரி தான் இருக்கிறாங்க, இப்ப சாட்சி சொன்னாங்க. அவரை கொண்டு வந்தது ஆண்டவர் கொண்டு வந்தது இந்த இடத்துல. உங்களுடைய வேதனையும் உங்களுடைய ஜெபமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பாரு. கண்டிப்பா இந்த சகோதரர் எட்வின் சகோதரர், அந்த சகோதரருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு, அவர் அங்க கூட்டிட்டு வந்தாரு. நான் எல்லாம் ஒண்ணுக்குமே ஆகாதவன். என் மனைவி சுத்த விசுவாசி. அவ ஆர்சி பேக்ரவுண்ட் வந்திருந்தா, அவ வெந்த கோஸ்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த எனக்காக அவ ஜெபிக்க இனி ஒண்ணும் கிடையாது. எத்தனையோ சர்ச்சில் எத்தனையோ ஆராதனை நடக்கிற இடத்துல எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவா. ஆனா ஒண்ணு சொல்றேன், என் பொண்டாட்டி அடிக்க மாட்டேன், என் பொண்டாட்டி சோறு போடாம இருக்க மாட்டேன், பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு யாருக்கு. ஆனா வெளி சேட்டை ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆண்டவர் மாத்தினாரு. என்ன ஆண்டவர் மாத்தி இன்னைக்கு ஒரு மனுஷனா என்ன இங்க வாழ வச்சுட்டு இருக்காரு. நான் எல்லாம் ரொம்ப வித்தியாசம், ரொம்ப வருஷம் ஆகல. நான் எல்லாம் மாறி ஒரு வருஷமா எங்க சர்ச்சு வீட்டு கடை பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் போய் கொஞ்சம் ரொம்ப வசனங்களை கேட்பேன். அவரு கொஞ்சம் ஆறுதலான வசனங்களை எல்லாம் சொல்லி தருவாரு. அதை கேட்டு 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 அப்படி வரும்போது என் அன்பு சகோதரர் இவரு ஸ்டாலின் ஜோஸ் அவர்கள் வந்து என்னோட வச்சுக்கிறாரு. அவரு உண்மையான சத்தியத்தை வந்துட்டு எடுத்து சொல்லுவாரு. இந்த WCF என்கிற அந்த கூகுள் மீட்டிங்ல என்னை அட்டென்ட் பண்ண வச்சாரு. என் அன்பு சகோதரர் ராஜா பாஸ்டர் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டு ரொம்ப மனசை மாத்திட்டேன். நான் இப்போ ஒரு மனிதனாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மனிதனாக இன்னும் நான் வாழ வேண்டும். ஆனா இவருக்கு ஒரு குறை, நான் இந்த அட்டூழியங்கள் செய்துட்டு நடந்ததுனால இந்த பைபிளை நல்லா புரட்டி படிக்கிறேன். ஏன்னாட்ட நான் போன செவ்வாய்க்கிழமை செய்தி கொடுக்க சொல்லியிருந்தாரு. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என் மண்டையில ஒன்றும் ஏற மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் என்னை ஒரு நாள் நடத்துவார். கண்டிப்பாக நான் உங்களுக்கு முன்னாடியும் அந்த வசனங்களை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த குடும்ப ஒரு விழாவிலே நீ கலந்து கொண்ட அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று நன்றியுடன் விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். என் பேர் ஜெனிதா. எங்கள் அக்கா, இன்னொரு தங்கச்சி இருக்கா, இங்கதான் வந்திருக்கா. இன்னொரு தங்கச்சி இருக்கிறா, அவள் இன்னும் இந்த சபைக்கு வரல. நான் வந்து ரசிக்கப்படாதவங்களை தான் கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். நான் எப்படின்னா வீட்டுக்கு அடங்கவே மாட்டேன். ஒரு ஆணோட குணாதிசயம் எப்படி இருக்குமோ அப்படிதான் என்னோடது இருக்கும். ஒரு ஆண் கிட்ட எப்படி பேசணும்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி அவங்க தோர்மையில எப்படி பேசணும்ன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்ப வரைக்குமே நான் கொஞ்சம் அந்த குணாதிசயத்துல தான் இருக்கிறேன். இப்போ எனக்கு கீழ்படுகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணோட குணாதிசம் பார்த்தா அமைதியா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, கீழ்படுகிறதுன்றது இருக்கும். ஆனா எனக்கு அது துளி கூட கிடையாது. நான் அப்பா அம்மா பேச்சும் கேட்டதில்லை, எங்க அக்கா தங்கச்சி பேச்சும் கேட்டதில்லை, ஸ்கூல்லையும் கேட்டதில்லை, காலேஜ்லயும் கேட்டதில்லை, எங்கேயுமே நான் கேட்டதில்லை. அதனால எனக்கு நான் இப்போ ரசிக்கப்பட்டுட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரசிக்கப்பட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினைச்சேன், சரி லவ் பண்ணிட்டோம், கூட இருந்துட்டோம், சரி கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் சும்மா பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் கழிச்சுதான் நான் ரசிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், கல்யாணம் பண்ணிட்டா இவ்வளோ விஷயம் இருக்குதுன்றதே எனக்கு தெரியாது.
புருஷனுக்கு கீழ்ப்படியணும்ன்றது கூட எனக்கு தெரியாது. ஒரு வருஷம் முன்னாடி வரைக்குமே எனக்கு தெரியாது. அப்படி அப்படி ஒண்ணு இருக்குதானே தெரியாது. நான் பைபிளும் படிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு புரியாது. இப்ப வரைக்கும் பைபிள் படிக்க மாட்டேன். இப்ப பையன் இருக்கிறனால பைபிள் படிக்க மாட்டேன். இப்பவும் படிச்சாலும் புரியாது. ஆனாலும் கொஞ்ச நாளா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸா. என்னைக்காவது எனக்கு புரியும், என்னைக்காவது புரியும். அப்புறம் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணுன்றதும் எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ண சேர்ந்து வாழணுமா? நான் 3 வருஷமா கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சுதான் இருந்தேன் ஹஸ்பண்டோட. கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரு வரப்போக இருக்காரு. அதுக்கு முன்னாடி வரப்போகதான் இருக்கிறாரு. அன்பு கூறுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா எனக்கு அன்பு கூறணுன்றது தெரியாது. நான் இந்த இன்னும் 1 வருஷம் கூட ஆகல நான் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்ந்து. அதுக்குள்ளேயே ஒரு 2 வாட்டி வந்துட்டேன் வீட்டுக்கு சண்டை போட்டுட்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை அடிச்சிருவாரு. அக்கா என்ன அடிச்சுட்டா இருக்கா, என்ன பண்றது அப்படி இரு நாங்க வரோன்ட்டு வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த தடவை அடிச்சுட்டான்னு போன் பண்றேன். எங்க அம்மாக்கு தான் சொன்னேன், ஏன்னா எங்க அக்கா வரமாட்டான்னு எனக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா அடிச்சுட்டாரு மாமா, நீ வந்துரு அப்படின்னு. இது அக்காக்கு போன் பண்றேன் அப்படின்னாங்க. எங்க அக்கா கிட்ட சொல்றாங்க, சரிம்மா அதுக்கு எதுக்குமா எனக்கு போன் பண்ற நீ அப்படின்னு எங்க அக்கா கேட்டான். ஓ எல்லாரும் நம்மள கை விட்டுட்டாங்க போல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம செத்துடலாம்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் சாகிறதுக்கும் ஐயோ பையன் இருக்கிறான்னு என்ன பண்றது, நான் பிரெக்னென்ட் ஆகிற இருக்கிறது, ஐயோ என்ன பண்றது அப்படின்ட்டு ரொம்ப மன உளைச்சலா இருந்தது. ஆனா இந்த ஒரு பீரியட்ல தான் தெரியும், யாரும் இல்லைனாலும் ஆண்டவர் உதவி செய்வார், ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. அப்போ நம்மளுக்கு தான் தோணும் அது என்னன்னா நம்மளுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்ட்டு. ஆனா வாரம் அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, என்ன அன்பு கூறுவாங்க. நான் எங்க அக்கா கிட்ட எல்லாம் பல வருஷமா பேசினதே கிடையாது. அவளுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது, சின்ன வயசுல இருந்தே ஆகாது. ஆனா ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எங்க அக்கா கூட நான் மணிக்கணக்கா பேசுறேன். என்ன பேசுறேன்னு தெரியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு பேசுறதுக்கே. அவ்வளோ ஒரு அந்நியமா இருக்கிறோம். எங்க அக்காவோட கிரியை பார்த்துதான் நான் மனம் திரும்பினேன். இப்போ என் தங்கச்சியும் மனம் திரும்புறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் எல்லாரும் என்ன ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் இருக்கிறது தான் பேசினாங்களே தவிர, யாரும் ரசிக்கப்பட்டுட்டு இருக்க அந்த ப்ராசஸ்ல யாரும் இல்லை. அது நான் தான் அந்த ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்கிறேன். எப்படின்னா ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப மோசம்னா மோசம், ரொம்ப மோசம் அப்படித்தான் இருந்தேன். இப்ப நடுவுல இருக்கிறேன், இங்கிட்டும் போகல, நடுநிலையா இருக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வார்னு நம்புறேன். எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் நானும் என் குடும்பம் என் வீட்டுக்காரு இந்த ரசிக்கப்பட்டு நானும் உண்மையில ஒரு காலங்கள் அப்படிதான் ஏதோ அடூர் அறிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கை முறையில கிறிஸ்தவத்தை காண்பிக்காம இருந்தோம். தேவன் யாருங்கிறத அறிஞ்சுக்கிட்டோம். ஆனா தேவனுடைய குணநல பண்புகள் எங்கள்கிட்ட இல்லாம இருந்தோம். அதிகமான கோபம், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்டா. சரியான ஒரு நல்ல ஒரு கணவனா குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா தான் இருந்தேன். எல்லாருமே பாருங்கன்னா எதுவுமே தெரியாம இருந்தாங்க. பேசிக்கா வேதத்தை என்னைக்கு கத்துக்கொள்ள சொன்னாங்கல்ல, தேவனுடைய ஞானத்தை பத்தி எல்லாருமே இன்னைக்கு பாருங்க படிப்படியா தேவனுடைய ஞானத்துக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. சிறப்பான செய்தி, எல்லாரும் பிரயோஜனமா இருந்துன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. தேவனுடைய ஞானத்துல ஒரு குடும்பம் கட்டப்பட்டா மட்டும்தான் அது சீரும் சிறப்பாம அமையும். தேவனுடைய ஞானம் இல்லாத கட்டப்படுகிற எந்த வீடு சீரும் சிறப்பா இருக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. சரியான முறையில் நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் இருந்தோம். அப்ப இந்த அண்ணன் சொன்னார்ல, ஒரு வார்த்தை சொன்னேன்ல, இப்ப இதை நான் கடைபிடிக்கப்ப எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. படிப்படியா நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர ஆரம்பிச்சேன். எப்படியாவது என் மனைவிக்கு ஆண்டவரை பத்தி காரியங்களை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணேன். நான் சொல்லிக் கொடுத்து அவ கேட்கறதே இல்லை. என் வாழ்க்கை சரியில்லாம இருந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். அப்ப என் வாழ்க்கை சரியில்லாம இருக்கும்போது நான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க எதுவுமே அவளை ஏறல. ஆனா நான் சில காரியங்களை மாற்றத்தை எதிரில கொண்டு வர ஆரம்பிச்சேன். கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாரு. நான் தேவனுக்கு என்ன கீழ்படுத்தின ஆண்டவரே, என்னால முடியாது, என்னோட மாமிச பலத்தால என்னால மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற என்னுடைய ஆண்டவரை கீழ்படிச்ச மனைவி சில காரியங்களை கேட்கல, விட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். தாழ்மையா இருக்க ஆரம்பிச்சேன். நீ என்ன வேணா பண்ணிட்டு போமா, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலங்கள் ஆண்டவர்னு அவளுக்கு சத்தியத்தை பத்தி அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆனா அவ என்னுடைய மாற்றங்கள், நம்முடைய கீழ்ப்படி காரியங்களை பார்க்க அவளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நான் பார்த்தேன். குறிப்பிட்ட நாட்கப்பட்டு ஞானஸ்தானம் எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் அவளுக்கு எங்களுடைய செபத்தை கேட்டாரு. நான் பிரயாசப்பட்டு சொல்லி பார்த்தேன். ஒரு காலங்கள்ல கோவம் வந்து நான் அடி போட்டுருவேன், ஃபுல்லா அடிதான். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த காரியங்கள் நான் விட்டேன், அடிக்கிறது கிடையாது, கோவத்தை குறைக்க ஆரம்பிச்சேன். அவங்க கீழ்ப்படி ஆரம்பிச்சாங்க. எப்படி இருந்தவர் இந்த அவர் வாழ்க்கை முறை மாறி என்னை பாக்குறாரு. என்னை பார்க்க அவங்க வாழ்க்கை முறை மாறிச்சு. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பைபிளை இதோட அந்த அளவுக்கு எப்படி படிச்சுக்கவே தெரியல.
நான் ஒரு சிறப்பான செய்தி கொடுத்தாங்க இடையில, எல்லாரும் ரொம்ப பிரமிப்பா பேசுனாங்க, ஆச்சரியமா பேசுனாங்க, இவ்வளவு சிறப்பா கொடுத்தாங்கன்னு. இப்ப தேவன் அவங்களுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்காரு. எப்படி வந்துன்னா தேவனுக்கு கீழ்ப்படியுங்க, தேவனுக்கு கீழ்ப்படியும்ப தேவன் கண்டிப்பா ஞானத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, குடும்பங்கள்ல ஒரு முடிவு எடுக்கும்ப நிச்சயமாக கூடி உட்காருங்க, வெளிப்படைத்தன்மையா இருங்க. நான் என் உண்மையில எதுவுமே மறைவு வைக்கிறதே கிடையாது. இதை நான் அண்ணன் கத்துக்கிட்ட விஷயம். எதுவுமே மறைவிடமா வைக்க வச்சாதுங்க. இப்ப நாங்க கூட்டு போடுவோம், எங்க அம்மா, எங்க பாட்டி, மாமியார் மகள் பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடுவில் விட்டுக்குவாங்க. பேண்ட் இருக்குல்ல, என்ன பண்ணுவாங்க, நடுவில் இருக்கும், ரெண்டு பக்கம் அடிப்பாங்கல்ல, அப்படிதான் அடிப்பாங்க போட்டு. என்ன இவங்க இங்க அடிப்பாங்க, அம்மா இங்க அடிப்பாங்க, ரெண்டு பேரும் டெய்லி பிரச்சனையா தான் இருக்கும். என்னைக்கு பார்த்தாலும் சொந்த மாமியார் எங்க மாமியார் இருக்கு, ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா நான் ஆண்டோட சொல்லி பார்த்தேன், ரெண்டு பேருமே கேட்கறது இல்லை. வாழ்க்கை ஞானஸ்தானத்துக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடியே ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ நார்கோல் வச்சு எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ என்னன்னா அதுல அது இன்னும் மாற்றங்கள் வேணும் என்ன இல்லை, அவளே சொல்லிட்டான், எனக்கு வேண்டாம், நான் சரியா ஆகுறது வரை அது வேண்டாம் அப்படின்னு. உண்மையான மனம் திரும்புதல் என்னைக்கு வருது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாறினா. அடுத்து ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுத்துருந்தோம். கோயம்புத்தூர் தான் அடுத்து ஞானஸ்தானம் எடுத்தான். உண்மையாக வாழ்க்கை முறை எனக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கு, அவ்வளவு கீழ்ப்படுகிறா. இன்னைக்கு மாமி அப்படிலாம் அந்த மாதிரி கூப்பிடுறது கிடையாது. எங்க அம்மாவும் சில காரியங்கள் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு மாமியார் மருமகள் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அன்பை காண்பிக்கிறாங்க. 8 மணிக்கு லேட்டா எழும்புவா, விடிய காலம் 5 மணிக்கு எழும்புறா. 5 மணிக்கு எழும்பி 8 மணிக்கு மேல அவ்வளவு குயிக்கா எல்லா வேலையும் முடிக்கிறா. அவங்க எழும்பணும், அவங்க செய்யணும். நான் எங்க அம்மாவை திட்டுவேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. சும்மா விளையாட்டு தான் திட்டுவேன். ஆனாலும் வேண்டாம், அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க உடம்பு முடியல படுத்துக்கிட்டு அவ்வளவு சின்சியரா செய்யறாங்கன்னா உண்மையாகவே அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே நம்முடைய சுய முயற்சினால முடியுமான்னு கேட்ட முடியாது. அவட சொல்லி அடிக்கிற பைபிள் படிக்கணும் இல்ல, அவ படிக்கிறா, அவ நிறைய காரியங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணப்ப அது எனக்கு சொல்லிக் கொடுக்குற சில விஷயங்கள் ரொம்ப. அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தை நிச்சயமாகவே தேவன் சிறப்பு வைப்பாரு. தேவனுக்கு பயப்படும் போது அந்த குடும்பத்துல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத ஞானத்தை ஆண்டவர் விட்டாரு. அந்த ஞானம் இல்லாம நம்மளால சீரா செய்யவே முடியாது. உண்மையாவே தேவனுடைய ஞானம் இல்லாம ஒரு குடும்பத்தை நம்ம கட்டவே முடியாது. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். அப்படி ரொம்ப என்னுடைய விருப்பத்துக்கு முடிவெடுப்போம். ஆனா எல்லாம் எதுவுமே சரியில்லாம இருக்கும். என்னைக்கு ஒரு காரியத்தை இப்ப நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா இது கண்டிப்பா சொல்லணும். இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும், ஒரு காரியங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கு தடுமாற்றம் இருக்கு, என்ன பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் போக வேண்டியது ஆண்டோட தான் போகணும். ஆண்டோட என்ன பண்ணலாம், நான் அப்படிதான் கேட்கறது. நிறைய முடிவுகள் தவறா எடுத்து ரொம்ப பிரச்சனைகளை அனுபவிச்சோம். இப்ப கேட்கறது ஆண்டவரை என்ன பண்ணலாம், இப்ப இந்த சூழல் இருக்கு, இந்த சூழலை எப்படி கையாளலாம் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை தாருன்னு கேட்போம். அப்ப ஆண்டவர் யாரையா கொண்டாந்து பேசுவார். இப்ப நம்ம உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், சில ஆட்கள் உடனே பைபிளை திறந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது, சரி ஓகே முடியுது இல்ல. தெளிவான நீங்க ஆண்டோட கேட்டீங்கன்னா ஆண்டவர் யாரை கொண்டாந்து பேசுவார். நான் உண்மையில நான் அவருக்கு ராஜா கூப்பிட்டு கேட்பேன், நிறைய முடிவுகளுக்கு கேட்பேன், ராஜா இந்த பிரச்சனை இது என்ன, இப்படி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதோடைய முழு காரியத்தையும் கேட்டுட்டு விளக்கம் சொல்லுவான். இந்த தெரிந்தெடுத்தேன்னா இப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி சரியா இருக்கும், அது நீ முடிவு நீ எடுத்துட்டு அப்படிமா. நம்ம யோசித்து பார்ப்போம், இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு எது பெஸ்டா இருக்கு, அதை விட்டுருவோம். அப்ப நீங்க என்னன்னா ஒரு முடிவெடுக்கும் போது எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல குடும்பமா வந்து பேசுங்க, முடிவெடுக்க அது ஞானமா செயல்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை இந்த முடிவை என்ன, இந்த பிரச்சனை இருக்கு என்ன பண்ணலாம், ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. மாறி தேவனை அறிந்த சத்தியத்தை போதிக்கிற நிறைய பேர் இருக்காங்க, ஆலோசனை கேளுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு தெரியும், ஆலோசனை வேண்டாம். தேவனுடைய ஆலோசனையை கேட்கறதுக்கு ஒரு காலம் தவறவே செய்யுங்க. எல்லா முடிவிலும் தேவனுடைய ஆலோசனை கேளுங்க. இப்போ குடும்பத்தை பத்தி பேசினால நான் கல்யாணம் சொல்ல போனா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சிரமத்துல மத்தியில கடைசியா தான் எனக்கு நினைக்கல இப்படி ஏன்னா சொந்த மாமா பொண்ணுனால வேண்டாம் நினைச்சிட்டு இருந்தேன். வேண்டாம், சின்ன பிள்ளைலாம் சின்ன வயசுல பார்த்த பொண்ணுன்னு. ஆனா தேவனுடைய சித்தம் என்னன்னா இதான் எனக்கு வேணும்னு நிறைய பார்த்தோம். இப்போ அதுக்கு மேல பார்த்து ஒன்றும் செட் ஆகல, போச்சு. தேவனுடைய சித்தம் சரியான நேரத்துல நான் விரும்பல, ஆனா கர்த்தர் கொடுத்தாரு. நான் விரும்புறதை விட சிறப்பா நாங்கள் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம். அதனால நீங்களும் இன்னைக்கு ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, வாழ்க்கை முறையில ஆண்டவரை பிரதிபலிக்கணும். மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும்னா சகோதரர் சொன்ன மாதிரி நமக்கு டூல் எது, இந்த ப்ளூ பிரிண்ட் எது, உங்க வேதம் தான்.
வேதத்தை நமக்கு வேதத்தை விட்டு தேவனுடைய ஞானத்தை விட்டு விலகி போகிற எந்த ஒரு காரியத்தையும் பின்பற்றாமல் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தவமா இருக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்குவார். என்னோட இன்னொரு ஒரே ஒரு ஜெபம் நான் கொடுத்துருவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் கேட்கற எதுவும் எனக்கு கொடுத்துறாங்க, நீங்க எனக்கு எதை தர சித்தமா இருக்கு அதை மட்டும் கொடுங்க. திரும்ப திரும்ப நான் தான் கேட்பேன். ஏன்னா நான் என் ஆசை அப்படி இருக்கும் இப்படி இருக்கு, நம்ம எண்ணங்கள் அப்படி இருக்கும். ஆனா அவர் இதை விட சிறப்பா கொடுப்பாரு. அவரு நமக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்காரு, சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, சில நேரங்கள போய் அவர் காரியத்தை பினிஷ் பண்ணாம நம்ம பிடிங்கிட்டு வந்துடும். இல்ல சில ஆட்களுக்கு சில காரியங்கள் தாமதமாகும், ஆனா கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை இந்த சிச்சுவேஷன் நான் என்ன பண்ணலான்னு மட்டும் கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். என் வாழ்க்கையில் அப்படி செஞ்சிருக்காரு. நீங்களும் அப்படி பிரயாசப்படுங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறதுல. நான் ஒன்று சொல்லணும்னு எனக்கு மனசுல தோணுறதுனால சொல்றேன். இது காரணம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்கிறதான அந்த குடும்ப கூடுகை, அவங்களுடைய ஊழியம், இந்த சத்தியத்தை, இந்த வேதாகமத்தை எப்படி நீங்கள் கை கொள்ள வேண்டும், எப்படி குடும்பமாய் வாழ வேண்டும் என்பதற்கு எங்களை கற்றுக் கொடுத்தாங்க. நாங்களாம் சரியான குடும்பத்தை நாங்கள் நடத்துனதே கிடையாது. எங்க உலக அன்பை போலதான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த அகாப்பி அன்பை குறித்து நாங்கள் நிறைய அறியாம இருந்தோம். அதனால இன்னைக்கு எங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல. ஏறக்குறைய நாங்கள் மீட்டிங் நடத்தும் பொழுது வெறும் 7 பேர் உட்காந்து தான் நாங்கள் இது மாதிரி கூடுகையில் நாங்கள் இருந்தோம் சகோதரர்களா. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நேற்றெல்லாம் கணக்கு போட்டு பார்க்குறோம், 48 பேர் வராங்க, 50 பேர் வராங்க, எங்கே உட்கார வைக்கிறது, எங்கே ஏன்னு அதே ஒரே ஆலோசனையாக இருந்துச்சு. அதே நிறைஞ்சு இருக்கிறீங்க. ஆனால் இது நான் சொல்கிறேன், இது தேவனுடைய பிள்ளைகளாய் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மீண்டும் மனம் திரும்பி தேவனுக்கேற்ற ஆவிக்குரிய குடும்பங்களாக இன்னைக்கு கட்டப்பட்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அதுல பெரிய மகிழ்ச்சி. இன்னும் நிறைய சகோதரர்களை நான் பார்க்க போறேன், சகோதரிகளை நான் பார்க்க போறேன். உண்மையாலுமே எனக்கு இங்க தெரிஞ்சவங்கல்ல இவங்க ஒரு 2 ஃபேமிலி, எட்வின் ஃபேமிலி மட்டும்தான் எனக்கு தெரியும். வேறு யாருமே தெரியாது, ராஜாவும் தெரியாது, யாரும் தெரியாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள சகோதரிகளாய் இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கோம். இது இன்னைக்கு இவ்வளவு பேர் மாத்திரமல்ல, இன்னும் அநேகரை நம்ம என்ன பண்ண போறோம், சகோதரிகளாய் நம்ம வரப்போறோம். ஒரு குடும்பம்னா எப்படி தேவனுடைய கிறிஸ்துவ குடும்பமா வாழணும் கேட்டு பாருங்க. நாங்க எல்லாமே ஒரு சபையில பல வருடங்களாக இருந்தவங்க தான். எங்களுக்கு சத்தியம் நிறைய தெரியும், நிறைய வசந்த படிப்போம், நிறைய படிப்போம். ஒரு கீழ்ப்படிதல் கிடையாது, ஒண்ணு கூட கீழ்ப்படிய மாட்டோம். வாய்க்கிலேயே பேசுவோம், வெளியே வந்தா புஷ்ன்னு போயிடும். அது மாதிரிதான் இருக்கு. சபையில ரொம்ப பரிசுத்தவான்கள் நாங்கெல்லாம். வெளியே வந்தோம்னா நாங்க படுறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்டோம்னா அவ்வளோ கேவலமான ஒரு குடும்பங்களாய் நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு நல்ல ஆலோசனைகள். இது என்ன, ஒரு சில நேரங்களில் நம்ம ஏதோ நம்ம சுயமா முடிவெடுக்கிறோம், ஆனா வேதாகமம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம அதை பார்க்கறதே கிடையாது. நான் போவேன், எங்க சித்தப்பாட்ட கேட்பேன், எப்பா ஏதாவது இது என்னப்பா பண்றது, ஆலோசனை பண்றது. உடனே எனக்கு இன்னும் யாராவது அவங்களுக்கு இப்படியே ஆலோசனை பார்க்கறோமே தவிர தேவனுடைய ஆலோசனையை நம்ம நிறைய நேரங்களில் தள்ளிடுறோம். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனையில இந்த விவாகரத்தை தேவன் ஒருபோதும் விரும்புறதில்லை. விவாகரத்தை அப்படித்தானே, அவர் என்னைக்குமே சேர்த்து வைக்கிறவர் தான். குடும்பமா வாழணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. ஆனா நம்ம தான் நிறைய நேரங்களில் நீ வேணா எனக்கு என்னை டைவர்ஸ் பண்றேன், அது சாதாரணமா நம்மளாம் சொல்லிட்டு இருந்த ஆட்கள் தான். ஆனா தயவு செஞ்சு ஒரு ஆவிக்குரிய குடும்பம், தேவனுக்கு பிரியமா நடக்கிற குடும்பங்களை கட்டி கொண்டு வருகிறார். இணைந்தது மிகுந்த சந்தோஷம். அதனால உங்க யாவரையும் அன்போடு கூட நான் நடக்கிறேன். இந்த நாளில் உண்மையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோன்னு இந்த இதுக்காக நாங்கள் நிறைய நாள் பிரயாசப்பட்டிருக்கோம். இது ஒரு குடும்ப கூடுகையா நான் முத என்னுடைய சகோதரிகள்லாம் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு ஓகே ரெடியானேன். அடுத்து நான் மட்டும் ரெடியானா பத்தாது, என்னுடைய சகோதரி குடும்பங்கள்லாம் என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாமே ரெடி ஆகணுன்றது அந்த வாஞ்சி எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் கிறிஸ்துவ குடும்ப ஐக்கியன்ற அடிப்படையில் ஒரு சின்னதாக ஒரு ஃபெலோஷிப் ஆரம்பித்தோம். அதுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த குடும்பங்கள் அவங்களும் சும்மா எனத்தனம் தான் அட்டன் பண்ண அண்ணன் சொல்லிட்டானே அப்படின்னு தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க ஒரு வேலை. ஆனால் இன்னைக்கு எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த குடும்பத்துக்காக எதனாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இது குடும்பம். ஏன்னா சபைன்றது இன்னைக்கு எப்படி சபை கூட்டம் சேர்த்துறாங்கன்னா, வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வச்சு சபையில கூட்டத்தை ஏற்பாடுபடுத்துறோம் அப்படிதான். ஆனா சபைன்றது குடும்பத்திலேருந்து உருவாகி வர்றதுதான் சபை. அதுதான்றத நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எழுப்புதல், தேசத்துல எழுப்புதல் வரும்னா ஒரு எல்லா சர்ச்சிலேருந்து கூட்டம் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு பிரேயரை ஆரம்பிச்சு அதுதான் எழுப்புதல். அப்படிதான் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க.
ஆனா எழுப்புதல்னா குடும்பத்தில இருந்து தொடங்குறது சரியான முறையான எழுப்புதலா இருக்குன்னு சொல்லிட்டு இதை நாங்க பேசும்போது இது எங்க நம்ம சைட்ல உள்ள குடும்பத்துக்கு இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போதுதான் இது குடும்ப கூடுகை முகாம்ல இது குடும்ப எழுப்புதல் முகாம் அப்படின்னு தானே ஒரு அடிப்படையில இதை நாங்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு என்னுடைய சகோதரி வந்து உண்மையிலுமே நிஜமா நாம் நிறைய டைம் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவன் எனக்கு வேண்டாம், அவன் எனக்கு சரியாவே எனக்கு கவனிக்கிறது எல்லாம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மனசார இந்த செய்தியை கேட்டு நான் ஃபர்ஸ்ட் அன்பு கூறுறேன். நான் அதுதான் இந்த இந்த இதோட WCF இருக்கட்டும், எங்களோட இந்த ஐக்கியமா இருக்கட்டும், முதலாவது நான்ற அடிப்படை தான். எப்பயுமே மற்றவங்க பிரசங்கம் பண்றவங்க கூட நீ சரி நீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்க நாம அப்படின்ற அடிப்படை தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க சகோதரி சொல்லும்போது ஏன்னா இங்க எல்லாமே நிறைய டைம் எல்லாமே தான் இருக்காங்க. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபர்ஸ்ட் அன்பு கூறுறேன், நான் என்ன திருத்திக்கிறேன், அதுக்கப்புறம் என் கணவன்கிட்ட நான் பண்ண சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு சொன்னது உண்மையிலுமே இன்னைக்கு கூட்டம் நடத்துனதுக்கு நான் பார்த்ததான ஒரு இது. அவங்களையும் நான் எனக்காக இந்த சொல்லுவார்ல பவுல் சொல்லுவார்ல எப்படி நான் பெற்ற என் மகனாகிய ஓனசிமு அப்படின்னு சொல்லி ஒரு நிருபத்தை எழுதுறாரு பிலிப்புக்கு, பிலோமோனுக்கு எழுதும்போது. அப்ப எனக்கு வந்து சிவா அவங்க ஃபேமிலியோட இங்க இருக்கிறது நான் சொல்ல தைரியமா சொல்ல முடியும், நான் பெற்ற என் மகனாகிய சிவகுமார் சிவான்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். ஏன்னா அப்படியாக இன்னைக்கு ஏன்னா இவங்க ஓகே என் கூட இருக்கிறாரு, அவங்க மனைவி கொஞ்சமாவது சிஎஸ்ஐல அந்த இதுல இருந்தாங்க. ஆனா அவங்க அம்மா டோட்டலியா வந்து அதுக்குள்ளே கிடையாது. ஏன்னா அவங்க ஊட்டியில இருக்கிறவங்க அவங்க எல்லாமே வேற விதமான கலாச்சாரத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்க இப்போ வந்து அவங்க இந்த செய்தியை மகன் மூலியமா கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனம் தெரியுமே இப்ப டோட்டலா என்ன ஆயிட்டாங்க, வீட்டுல எதுவுமே இல்லை, எந்த போட்டோ அவங்க வீட்டுக்கார போட்டோ கூட இப்படி பெருசா வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு எங்க வீட்டுல ப்ரேயர் வைக்கணும்பான்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுல ப்ரேயர் போன மாசத்துக்கு முந்தின மாசம் வந்து அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிறிஸ்துவ ஃபேமிலி ஐக்கியன்றதான குடும்ப ஃபேமிலி ஐக்கியம் அவங்க வீட்டுல நடத்தும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு போதிக்கிறவங்க அதை கீழ்படிச்சு அதை போதிக்கும் போது கேட்கிறவங்களுக்கு அது வந்து பெரிய விடுதலை கொடுக்குது. அப்படியாவது கிடைச்சதா இது. அதே மாதிரி இந்த ஐக்கியத்துல சகோதரி இந்த 2 பேரோட நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. இது இவங்க எனக்கு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு அந்த கனியை என்னால பார்க்க முடிஞ்சது. அப்போ நம்ம நடத்துனது வந்து எந்த விதத்துலயும் என்ன இல்லை வேஸ்டா போல. இதுக்கு முழு கிரெடிட் வந்து ராஜாவுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் நான் என்னோட இது எப்படின்னா இந்த வீட்டை ஏற்பாடுக்கு வந்து ஐயா சிவகுமார் அவங்க ஃபேமிலிக்காக நான் உண்மையிலுமே நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து இந்த இடத்துல நடத்தணும். ஏன்னா இப்ப நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறதுல இடம் சின்னதுதான். அப்படி இல்லைன்னா வேற நிறைய இது பிளான் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஐயா வந்து எங்க வீட்டுல நடத்துங்க. ஏன்னா நாங்க இன்னைக்கு காலையில இருந்து இவங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்திருக்கும். பட் எல்லாத்தையும் பொருட்படுத்தாம இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபேமிலியோட உட்காந்து இந்த இடத்த ஆயத்தம் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 குடும்பம் வந்து மனம் திரும்புறதுக்கான உண்மையிலுமே பரவாயில்ல உங்களுக்கு கொடுக்கும். அதை நான் நம்புறேன். அதனால இது வந்து இன்னைக்கு இல்லை, இது வந்து நாங்க அன்னைக்கு கூட ராஜா கிட்ட சொல்லும்போது சொன்னேன், இது இப்பதான் ஃபர்ஸ்ட் இதுதான் நாங்க வெளியில வந்து செய்யறதான முதல் கூடுகை தான் ஃபர்ஸ்ட். இது எல்லாமே எங்களோட இதுலதான் செஞ்சுட்டு இருப்போம். ஃபர்ஸ்டா வெளியில போய் நாங்க செய்யறதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இது 6 மாசம் மினிமம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இதை நாங்க ஏற்பாடு செய்யணும், தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு நாங்க பிளான் அவர்கிட்ட நான் சொன்னேன். சரி நமக்கு தெரியாதுல்ல, கர்த்தர் சித்தம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் கூட என்ன ஆகலாம் நடத்தலாம், அது தெரியாது. ஆனா இது மாதிரி கண்டிப்பா 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு குடும்ப கூடுகை நடத்துறது அவசியம். எல்லாமே சர்ச்சில் போயிட்டு எல்லாமே நிறைய செய்தியை கேட்குறோம். குடும்பத்துக்கான ஆலோசனை நிறைய யூடியூப்பை திறந்தா பயங்கர செய்தி இருக்கும். ஆனா உணர்வு பூர்வமா ஒரு செய்தியை கேட்டு கீழ்படுகிற மாதிரினா இந்த மாதிரி கூடுகையில இதுதான் நடக்குது. இதை கிரியை நம்மளால பார்க்க முடியுது. அதனால கர்த்தருக்கு நீங்க எல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணலாம் குடும்பமா கூடி இப்படிப்பட்ட குடும்பம். ஏன்னா எழுப்புதல் ரட்சிப்பு மீட்சி இது எல்லாமே குடும்பத்துல தாங்க ஸ்டார்ட். ஏன்னா தேவன் வந்து ஆதாமை எவளை உருவாக்கி குடும்பமா தான் இணைச்சாரு. ரட்சிப்பும் அப்படிதான் போகணும். அதுதான் சரியான அணுகுமுறையா இருக்கு. தேவன் விரும்புகிறதான குடும்பம் அதுதான். இன்னைக்கு அதை ஆலோசனை பார்த்தோம். பர்சனலா எனக்கு என்னன்னா அதான் அந்த அன்பு இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த அன்பு தான் ஃபர்ஸ்ட் எங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். அடுத்து ஒரு 3வது அன்பு வந்து சகோதரன் அன்பு என்கிட்ட அவ்வளோக்கா இருக்காது. ஏன்னா என் மனைவிக்கு அப்படி இருக்க மாட்டேன்.
ஆனா இன்னைக்கு நான் கேட்கும்போது அந்த அகாப்பேனுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு நிச்சயமா அதுதான் கடைசி வரை நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். ஒரு ஆரம்பத்துல இருக்கிற அந்த ஒரு ஒரு இணக்கமான அல்லது ஒரு பாலின அன்பு வந்து ஒரு பிரதர் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல அது குறைஞ்சிரும். 30 நாள் ஆசை, 60 நாள் அதுக்கு ஒரு எண்டு உண்டு. கடைசி வரைக்கும் அப்படி அந்த அன்பு போகுமா என்னன்னு தெரியல. ஆனா அகாப்பே அன்பு நம்ம சாகுற வரைக்கும், ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறதுனால அந்த அன்பு குறையாது. இதை நான் இன்னைக்கு பயங்கரமா என் ஆள் மனசுல அதை என்னோட ஃபீட்பேக்ல அதான் எழுதியிருக்கேன். அதுதான் என்னை ரொம்ப கவர் பண்ணுச்சு. என்னை மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க அனைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் ராஜாவுக்கும், அவர் நிறைய இதுக்காக ரிஸ்க் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கும் அது இல்லாம எங்களோட இணைஞ்சு இந்த காரியத்தை எல்லாத்தையும் பொருட்படுத்ததான கிறிஸ்து உடன் சுதந்திர ஐக்கியத்தின் சார்பு சகோதரர்களா இருக்காங்க, அவங்களுக்கும் நாங்க நன்றி செலுத்துறேன். அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறதான ஐயா ஜான் பிரிட்டோ, ஸ்டாலின், இவங்கெல்லாம் நாகர்கோயில இருந்து இங்க வந்திருக்காங்க. இங்க நாங்க உங்களுக்கு என்ன ஏதாச்சும் வரங்களை அப்படியே கை வச்சு வரங்களை அபிஷேகத்தை நிறைச்செல்லாம் அனுப்பல. கர்த்தருடைய வார்த்தைய சரியா அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அந்த மனந்திரும்புக்கு ஏற்ற கனிகளை இங்க பார்க்க முடியும். வெறும் அபிஷேகத்தை வாங்கிட்டு அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் போனா கேரக்டரே வேற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான அணுகுமுறை இங்க கிடையாது. முழுசுமே மனம் திரும்புவதற்கு ஏற்றதுதான். எல்லாமே கீழ்ப்படியது, உணர்வுபூர்வம், உணர்ச்சி அடிப்படையில இங்க எந்த இதுவுமே இருக்காது. நீங்க கேட்டீங்களா செய்தி, அக்கால இன்னைக்கு தான் பாக்குறோம், இவங்க இது எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இங்க உணர்ச்சி சம்பந்தப்பட்ட மாதிரி எந்த இது இருக்கா, எல்லாமே உணர்வு சம்பந்தப்பட்டமான அணுகுமுறை. நாங்களாம் சின்ன பசங்க தான், பெரிய அளவுக்குள்ள இது கிடையாது. எவ்வளவு கற்றுக்கொண்டோமோ அவளுக்கு கீழ்ப்படியறதுக்கு நாங்க முயற்சி பண்ணி எல்லா விதத்துக்கும் நாங்க இது வரைக்கும் கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். என் கூட ஆண்டவர் இது வரைக்கும் நடத்திட்டு போறார். ஸோ அதனால அந்த ஃபெலோஷிப்புக்கும் சரி, மெயினா ஐயா சிவகுமார் ஐயா ஃபேமிலிக்கு, அண்ணனும் சரி, சிஸ்டர் அக்காவும் சரி, எல்லாமே அவ்வளோ ஒரு இதா இருந்து கவனிச்சு. ஏன்னா அவங்களோட வேல்யூ வேற. அவங்க நல்லா படிச்சு அவங்க இருக்கிற அந்த பொசிஷனுக்கு நம்ம இப்படிப்பட்டதெல்லாம் வந்து கேட்கின்ற அவசியமே இல்லை. ஆனாலும் வந்து உட்காந்துருக்காங்கன்னா அந்த கர்த்தர் அந்த அன்பை அவங்க மூலியமா கொடுத்துருக்கிறாங்க. ஒரு சகோதர ஒரு ஸ்நேகத்தை எங்களுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. அதனால வந்த எல்லாருக்குமே சொல்றேன், உண்மையிலே மனசார இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ.